வணக்கம். பறிபோகும் அதிமுக எம்எல்ஏக்கள் பதவி 2/3 பங்கு இருந்தாலும் தப்ப முடியாது. சட்டத்தில் உள்ள பெரிய ட்விஸ்ட். இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபித்தது. அதே நேரம் அதிமுகவில் இருந்த உட்கட்சி மோதலும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இபிஎஸ்சின் எச்சரிக்கை மீறி 25 எம்எல்ஏக்கள் தவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அவர்கள் மீது என்ன நடவடிக்கை பாயும்? ஒருவேளை 2/3 பங்கு ஆதரவு இருந்தாலும் தப்பிக்க முடியுமா என்பது குறித்து நாம் பார்க்கலாம். ஆளும் தரப்புக்கு எதிராக 22 எம்எல்ஏக்கள் வாக்களித்தனர் அதிமுக சார்பாக. அதே நேரம் ஆதரவாக எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பில் 25 பேர் வாக்களித்தனர். இப்போது பலருக்கும் எழுந்துள்ள கேள்வி, இந்த எம்எல்ஏக்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்களா என்றுதான். ஒருவேளை 2/3 பங்கு மெஜாரிட்டி இருந்திருந்தால் அவர்கள் எஸ்கேப் ஆகியிருப்பார்களா என்பதுதான். இந்திய அரசியலில் குதிரை பேரம் மற்றும் கட்சி தாவல்களை தடுக்கவே 1985 அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணை கொண்டு வரப்பட்டது. ஸோ தூய சக்தி என்று சொல்லக்கூடிய இவங்களே குதிரை பேரம் நடத்தினா என்ன பண்ணுறது? பட் அது குதிரை பேரம் நாங்கள் நடத்தலை, குதிரை வேகத்தில் இங்கே அரசு செயல்படும்னு பஞ்ச் டைலாக் பேசுகிறாங்க. வெளிப்படையாகவே மக்களுக்கு தெரியுது, புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அவங்க ரசிகர்கள் அதை புரிஞ்சுப்பாங்களான்னு தெரில. அதே நேரத்தில் இவங்களை மட்டும் குறை சொல்ல முடியாது. எந்த கட்சியாக இருந்தாலும் அது நடக்கிறது தான். இப்போ மெஜாரிட்டிக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. பட் மெஜாரிட்டி கிடைச்ச பிறகும் வேணும்னே ஒரு கட்சியை உடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா படலை. இதிலிருந்து என்ன தெரியுது? அந்த 25 எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டவங்க டிவிக்கே வேண்டாம்னு நினச்சி தான் போட்டாங்க. பட் மக்கள் தீர்ப்புக்கு கட்டுப்படுறோம் அப்படின்னு நினச்சி அவங்க சொல்லி டிவிக்கேக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னு மக்களுக்கே தெரியும். நாங்கள் பதவிக்கு ஆசைப்படலை, எதுக்கும் ஆசைப்படலைன்னு சொல்கிறாங்க. பட் அமைச்சரவை விரிவாக்கத்தில் அவங்களுக்கு எதுவும் கிடைக்காம இருந்துச்சுன்னா அவங்க சொன்னது ஓகே, கிடைச்சிச்சின்னா அது தெரில. இடையில் புஷ்பா பட சோஃபா வேறு விவகாரம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான பதிலை விஜய் இன்னும் சொல்லலை. ஸோ இப்போ எடப்பாடி அவர்கள் கையில் தான் இருக்குது. அவர் நினச்சா என்னன்னாலும் பண்ணலாம். பட் அவர் பண்ணுவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஏற்கனவே அதிமுக ரொம்ப பலவீனமாக இருக்குது. அவர் நினச்சா அந்த 25 பேரையும் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு கட்சியின், அதாவது மெஜாரிட்டியாக வெளியே வந்தாலும் ஒரு கட்சியோட தலைவருக்கு தான் பவர் அதிகம். பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுக்கு தான் பவர் அதிகம். ஸோ அதனால் இவங்க அவர் பேச்சை கேட்காத பட்சத்தில் 25 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு தான் பவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, இந்த மாதிரி ஆசைப்பட்டு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுற எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணணும். பட் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. டிஸ்மிஸ் பண்ணாலும் என்ன ஆக போகுது? 25 இடங்கள்லையும் தமிழக வெற்றிக் கழகம் மறுபடியும் ஆளை நிறுத்தினா 25 இடமும் ஜெயிக்க தான் போகுது. மக்கள் ஓட்டு போட தான் போகிறாங்க. மக்கள் அப்படி தான். ஸோ அதனால் இவங்களுக்கு பதவியை எடுத்துட்டு 25 தமிழக வெற்றிக் கழகம் புது வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுத்து புது ஆட்களை உள்ளே சேர்ந்தால் நல்லது. ஏன்னா இருக்கிறதுல முக்கால்வாசி திமுக அதிமுக தான். தமிழக வெற்றிக் கழக ஆட்கள் கொஞ்சம் தான் இருக்கிறாங்க.